நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துரோண பர்வத்தில் இருக்கிற கடைசி துரோணவத பர்வா பெரும் துக்கம். இப்படி ஒத்தொத்தராக நம்மிடத்திலேருந்து போயிட்டே இருக்காளே. இழக்குரோமேன்னு துரியோதனன் வருத்தப்பட்டான். தொம்ஹி துரோண விநாசாய சமுத்பன்னோ ஹுதாசனாத் சசரக்கவச்சி खड्गी धन्वी च परतापनः अभिद्रवरणे दृष्टः माचते भीहि कथञ्चन जनमेजय शिखण्डी च दौर्मुखिश्च यशोधरः अभिद्रवन्तु संहृष्टाः कुंभयोनिं समन्ततः. அன்று அப்போதே இது இரவு பொழுது 14வது நாள் ராத்திரி முத்த எல்லாருக்கும் ரொம்ப களைப்பாக இருக்குது. அந்த களைப்பு அது முடிஞ்சு விடியற்கார்த்தால் மறுபடியும் போர் ஆரம்பிக்க போகிறா. ரொம்ப காலங்கார்த்தால் ஒரு போர் நடந்தது. அதுக்கப்புறம் விடிந்த பிற்பாடு ஒரு போர் நடந்தது. அர்ஜுனன் எல்லார் சமாதானத்துக்காக சொன்னார், எல்லா வீரர்களும் அவரவர்கள் ரொம்ப களைப்படைஞ்சிருக்கா, தேரிலேயே சற்று நேரம் ஓய்வெடுத்து கொள்ளலாம். 2 பக்கத்துக்கும் திருப்தி. இப்போ மட்டும் எல்லாரும் ஒன்றும் யாரும் சண்டை போடல. இப்போ தூக்கம்ங்கிறது வந்துடுத்துன்னா எதிரியாவது நீயாவது நானாவது அப்படியே தடால் விடுவோம், தூங்கி போடுவோம். பசிச்சுதுன்னு சொன்னால் எதிரி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு போகிறோம். தூக்கம்னு சொன்னால் எங்கே இடம் கிடைச்சாலும் படுத்துன்னு தூங்கிட்டு போகிறோம். அதனால் தேரிலேயே எல்லாரும் தூங்கிட்டா இருக்கலாம். கடோத்கச்சேத்து நிகதே சூதபுத்திரேன ஆனிஷாம் ததா பிரவருத்தே யுத்தம் ஸ்ராந்தவாகன சைனிகம் பாண்டவானாம் குருணாஞ்ச கர்ஜதாம் இதரேதராம். ஒத்தருக்கொத்தர் பார்த்து சண்டை போடுந்தா அர்ஜுனன் அறிவிப்பு செய்த உடனே அனைவரும் ஓய்ந்தார்கள். நித்ராந்தாஸ்தே மகாராஜ பரிஷ்ராந்த சயுகே. பெரும் நித்ரை ஒரு 1.5-2 மணி நேரம் போல எல்லாரும் தூங்கினார்கள். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எழுந்திருக்கிறார். அன்று துரோணாச்சாரியருடைய முக்கியமான நாள். அவர் சபதமிட்டார், துரியோதனா பலவாறு என்ன நீ இகழ்ந்து பேசியிருக்கிறாய். அன்னைக்கு காலை, இது 15வது நாள் காலை, 14ஆம் நாள் ராத்திரி விடிய விடிய யுத்தம் நடந்தது. 15வது நாள் காலை அப்போ துரியோதனன் வேணும்னு துரோணாச்சாரியிடத்தில் வந்து இப்படி சொல்கிறான், உம்ம சேனாபத்தியத்திலே நீர் சேனாபதியாக இருந்து படையின் ஒரு பிரிவு உம்மோட போய் சண்டை போடட்டும். ஆனால் உம்மையே நம்பின்னு இருந்தால் இவாளை ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் துச்சாசனனை அழைத்து கொண்டு அதே போல் அஸ்வத்தாமாவோட கரணனோட படைய மற்றொரு பிரிவாக பிரிச்சுண்டு நான் போய் தனியாக சண்டை போட்டு அர்ஜுனனை ஜெயிச்சுட்டு வந்துடுறேன்னா. இது கேட்டு தான் துரோணருக்கு கடும் கோபம். நான் ஒரு சேனாபதி இருக்கிறச்சே படைய 2ஆ பிரித்து கரணன் தலையில் கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறியே, இதுவா ஒரு யோத்தா ஒரு வீரனுக்கு இருக்கிற அழகு? செய், இதுதான் ஓம் புத்தி சொல்கிறதுன்னா தாராளமாக செய். தம் ததாபி பிரசம்சந்தம் அர்ஜுனம் குபிதஸ்ததா துரோணம் தவசுதோ ராஜன் புனரேவேதம் அப்ரவீத் அகம் துஷாசன கர்ணா சகுனிர் மாதுலட்சமே. நான் கர்ணன் துச்சாசனன் சகுனி இவா 4 பேரும் தனியாக பிரிஞ்சுக்கிறோம். ஹனிஷாமஹா அர்ஜுனம் சங்கே த்விதா கிருத்வாத்ய பாரதீன். இந்த பெரும் சேனையை நாங்கள் 2ஆ பிரிச்சுக்கிறோம், பிரித்து கொண்டு போய் அவர்களை அழித்து வருகிறோம். அவர் சிரிச்சிலே சொன்னார், செய். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா பரத்வாஜோ ஹசன்னிவ அன்வவர்த்தத ராஜானம் ஸ்வஸ்திதே அஸ்துதி சாப்ரவீத். ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், போ, நீ நினைத்தபடியே சண்டையிடு, ஆனால் யுத்த வீரனை போல சண்டையிடு, இதை போல பேசிக்கொண்டே தெரியாதே என்று கூறி அனுப்பிச்சு வச்சார். பெரும் போர் மூண்டது. துரோணாச்சாரியர் அன்று சக்கரமாக சுழன்று போரிட்டார். அந்த போரில் துருபத மன்னவன் மாண்டான். நெடுநாள் பகை. அந்த துருபதன் தானே பிள்ளை பெற்றிருக்கான் திருஷ்டதும்னனே, துரோணாச்சாரியரை அழிக்கணுங்கிறதுக்காக துருபதன் அழித்தார். அடுத்து விராட மன்னவனையும் அழித்துட்டார். அன்னைக்கு பாண்டவர்கள் பக்கத்தில் 2 பெரும் நஷ்டம். துருபதனும் போயிட்டார், மாமனார் போயிட்டாரே. துருபதன் போயிட்டார்னா இவ 5 பேருக்கும் மாமனார் இழந்தார். விராட நகரத்து மன்னவன் மத்ஸ்யதேசத்து மன்னவன் இவ 5 பேரும் மறைந்திருந்தார்களோ விராட்ட பருவத்தின் போது அவனும் அழிந்தான். இவர்கள் 2 பேரை துரோணாச்சாரியர் அழித்தது ஹாஹாகாரத்தை ஏற்படுத்தி கோரமான யுத்தம். அர்ஜுனன் சக்கரமாக உள்ளே புகுந்தான். அதுக்கு எதிரம்பு கொடுப்பதற்காக அனைவரையும் அழித்தான். துரோணர் ஒரு தவறான கர்மத்தை செய்தார். என்ன செய்தாருங்கிறதான் இப்போ நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான தருணம். துரோணாச்சாரியரை அழிக்கிறதுக்கு நேர் வழியாக அர்ஜுனன் யோசிச்சு பார்த்துட்டான், ஒன்றும் நடக்கலை. கண்ணா எப்படி இவரை அழிக்கலாம்னு அவரிடத்தில் கேட்க கண்ணன் ஒரு உபாயம் கூற போகிறார். அப்படி செஞ்சாதான் மேற்கொண்டு யுத்தம் நகரும். நாம் நினைக்கிறா போல இந்த யுத்தத்தை போட்டுருக்க முடியாது. ஏன்னா அவர் இன்று பண்ணுகிற யுத்தத்தை பார்த்தால் 15ஆம் நாளோட பாண்டவர்கள் அழிஞ்சிட வேண்டிதான். அதை போல ரொம்ப கோரமாக யுத்தம் பண்ணுறார். யுத்தமானா மகாராஜ பஞ்சாலாகா சிருஞ்சயாஸ்ததா துரோணம் துரோணமேவாபியுத்தே யோதயந்தோ மகாரதாக. கண்ணன் கூறுகிறார், அர்ஜுனா ஒன்று செய்வோம். நைஷயுத்தேன சங்கிராமே ஜேதும் சக்கியா கதஞ்சன. இவரோடு இன்று யுத்தத்தில் ஆறாலும் ஜெயிக்க முடியாது. அஸ்வத்தாம்னி
ஹதே நைஷ யுத்தேதிதி மதிர் மம. எனக்கு என்ன தோன்றதுனால் அஸ்வத்தாமா அழிஞ்சுட்டால், அவனை கொன்னுட்டா புத்திர சோகத்தால் இவர் கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே வச்சிருவார். இவர் கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே வச்சால்தான் என்னை கொல்ல முடியும்னு ஏற்கனவே தர்மபுத்திரன் இடத்துல வாக்கு கொடுத்துருக்கார். தர்மபுத்திரன் போய் எப்படி அழிக்கணும்னு கேட்கும்போது என்னை நேர் யுத்தத்தில் அழிக்க முடியாது, என் கையில் இருக்கிற ஆயுதத்தை நான் கீழே போடணும், எப்போ கீழே போடுவீர்னு கேட்டான். அப்போ அவர் என்ன பதில் சொன்னார்? எனக்கு ரொம்ப பிரியமானவர்களை பற்றின அதிர்ச்சி தரும் செய்தியை பிரியமான ஒருத்தன் சொன்னால் அப்போ தான் நான் கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போடுவேன்னார். இப்போ பிரியமானவன் அஸ்வத்தாமா, அவன் அழியணும், அந்த செய்தியை தர்மபுத்திரரே அவருக்கு சொல்லணும், அப்போ தான் இவர் ஆயுதங்களை கீழே போட போகிறார் என்று கண்ணன் ஏற்பாடு பண்ணினார். இதை சொன்ன உடனே அர்ஜுனன் மறுத்துட்டான். இந்த பேச்சுக்கெல்லாம் நான் வரவே இல்லை, இதை போல சண்டை போடுறதுக்கு எனக்கு துரோணர் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு இது தெரியாதுன்னு மறுத்தான். தம் சயுகே கஷ்யத்து அஸ்மை சம்சது மானஹ ஏதன்னாரோச்சயத்ராஜன் குந்திபுத்திரோ தனஞ்சயா. இது குந்திபுத்திரனான ஜெயஞ்சனுக்கு பிடித்தமில்லை, நான் முடியாது, செய்ய மாட்டேன். அந்நே தரோச்சயன் சர்வே கிருச்சிரேணத்ரு யுதிஷ்டிரா. அதே போல யுதிஷ்டிரனுக்கு பிடித்தமில்லை. கண்ணன் மறுபடியும் பேச ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லணும், அப்புறம் உட்காத்தி வச்சு அவளுக்கு சொல்லுன்னு சொல்லணும். அதுக்கு இவா நன்மைக்கு, இவருக்கு ஒன்றும் இல்லை, இப்போ என்ன ஆக போகிறது, அவர்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கே உபதேசிக்கணும். அதுக்கப்புறம் அதை நடத்தி முடித்த பிற்பாடும் இந்த கண்ணன் தானே கெடுத்து விட்டுட்டார்னு பேரையும் வாங்கிக்கணும். அது வேற அவர் தானே வேண்டாகணும். இது இத்தனையும் எதுக்கு பண்ணுவார்னா சரணம்னு ஒரு தரம் சொன்னதுக்காக. நாம் ஒரு முறை சரணம்னு சொன்னால் இது இத்தனையும் தந்தல்லையே அக்ஷதை போட்டுக்கிறதுங்கிற பாருங்க. அதை போல் அவரே அக்ஷத்தை இட்டுக்கொண்டு அவரே நடத்தி கொடுக்கிறார். மேலே ததோ பீமஹா மகாபாகு அனீகேஸ்வே மகாகஜம் ஜகான கதையா ராஜன்னு அஸ்வத்தானாம் இத்யுத பரப்பிரமதனம் கோரம் மாலவஸ்ய இந்திரவர்மனா. கண்ணன் இப்படி சொன்னார்னு உடனே பீமசேனன் யோசிக்கிறான். அவன் யோசித்த உடனே ஒரு பெரும் யானை, யானையை கண்ணன் பார்க்குறார், பீமனை பார்க்குறார், யானையை பார்க்குறார், பீமனை பார்க்குறார். கண்ணன் என்னமோ சொல்கிறாருன்னு அந்த ஆணையை பற்றி விசாரித்தா மாளவ தேசத்து மன்னன் இந்திரவர்மான் ஒருத்தன், இவா பக்கத்தவா, அதாவது பாண்டவர் பக்கத்தவர்கள், அவனுடைய யானை அது. அந்த ஆணை ஏதோ கண்ணன் பார்க்குறாரேன்னு பீமசேனன் விசாரித்தான். யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் இப்படி சொன்னார்னு உடனே பீமசேனன் யோசிக்கிறான். அவன் யோசித்த உடனே ஒரு பெரும் யானை, யானையை கண்ணன் பார்க்குறார், பீமனை பார்க்குறார், யானையை பார்க்குறார், பீமனை பார்க்குறார். கண்ணன் என்னமோ சொல்கிறாருன்னு அந்த ஆணையை பற்றி விசாரித்தா மாளவ தேசத்து மன்னன் இந்திரவர்மான் ஒருத்தன், இவா பக்கத்தவா, அதாவது பாண்டவர் பக்கத்தவர்கள், அவனுடைய யானை அது. அந்த ஆணை ஏதோ கண்ணன் பார்க்குறாரேன்னு பீமசேனன் விசாரித்தான். யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர். அதுக்கு தான் இவர் பார்த்தாரோடு தன்னுடைய கதையை எடுத்தான், ஓங்கி சுழற்றி அந்த ஆனை பேரில் வீசினா ஆனை உடனே மஸ்தகத்தில் அடிபட்டு பிராணனை விட்டு கீழே விழுந்தது. விழுந்த உடனே பீமசேனன் சத்தம் போட்டு சொன்னான், அஸ்வத்தாமா ஹத குஞ்சரஹா, அஸ்வத்தாமா வழிச்சுட்டேன், அஸ்வத்தாமா வழிச்சுட்டேன். கண்ணன் உடனே சொன்னார், அதை இங்கேயே சொல்கிறேன், எங்கே போய் சொல்லணுமோ அங்கே சொல்லு, இந்த இடத்துல நின்னா நீ தான் அஸ்வத்தாமா அழிச்சது எனக்கே தெரியுமே, இப்போ எங்கே போய் சொல்ல வேண்டுமோ கூறு. அஸ்வத்தாமேதி கஜா ख्यातो नाम्ना हतो भवत् कृत्वा मनसि तं भीमः मिथ्या व्याहृतवान् तदा भीमसेन वचः श्रुत्वा द्रोणस्तत् परमाप्रियन्. பீமசேனன் வந்து நேர துரோணரிடத்தில் போய் அஸ்வத்தாமா ஹதஹ, அஸ்வத்தாமா ஹதஹ, நான் அஸ்வத்தாமாவை கொன்னுட்டேன் அப்படின்னு கொக்கரித்து கொண்டே போனால் துரோணர் காதில் விடருது. சங்கமானஸ்ஸ தஸ்மின் தன் மித்யா வீர்யஜ்ஞா ஸ்வசுதஸ்யவை ஹதஸ்ஸ இதி சத்ருத்வா நைவ தர்யாம் அகம்பத். அதை கேட்ட உடனே உடம்பு அவருக்கு நடுங்க ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம் மௌனமாக தன் தேர்லையே உட்காண்டார். பீமசேனன்னா சொல்கிறான், இவன் உண்மையாக இருக்குமா, இவன் கையாலேயா நம்ம பிள்ளை போடுவான், அந்த அளவுக்கு நம்ம பிள்ளை வீரன் இல்லாமல் இல்லையே, இவன் அவ்வளவு சிறந்த வீரன் இல்லையே. சலப்த்வா சேதனாம் துரோணா க்ஷணேனைவ சமாஸ்வதத் அனுச்சிந்தியமான புத்திரம் அவிஷக்கியம் அராதிபிகி. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் தன் நிலையை மீட்டு கொண்டார். ஒரு நாளும் இது உண்மையாக இருக்காது அப்படிங்கிறதுக்குள்ள மறுபடியும் சண்டை வந்தது. அப்போ ஒரு நிமிஷம் யுத்தத்திலே விராமம் ஏற்பட்டு ஆயுதத்தை கீழே வைக்க போனவர் மறுபடியும் இது உண்மையாக இருக்காதுன்னு நினைத்து கொண்டு சண்டையை தொடங்கினார். அப்போ கையில் இருந்த ஒரு பெரும் அஸ்திரத்தை 20,000 பாஞ்சாலர்கள் பேரில் செலுத்தினார். கோபம், பிள்ளை போயிட்டான்ங்கிற செய்தி கேட்டதுனால கோபத்திலே 20,000 பாஞ்சால வீரர்கள் மடிஞ்சு போயிட்டான். அதை செஞ்சிருக்கவே கூடாது, அதுதான் அவர் பண்ண பெரிய குற்றம். ஏன்னா அந்த அஸ்திரத்தை பற்றி தெரிஞ்ச யாரோட சண்டை போடுறோமோ அவர்களுக்கு எதிர்த்து தான் அந்த அஸ்திரத்தை விடணுமே தவிர சாமானிய காலாட்பட வீரர்களுக்கு வெறும் அம்பு தான் தெரியும், அவளுக்கு அஸ்திர சஸ்திரங்கள் தெரியாது. அவள் பேரில் ஒன்றும் தெரியாது, அவள் பேரில் விட்டது தான் தப்பான காரியம் விட்டார்.
அதுவும் பிராமணனாக இருந்துட்டு பெரும் குற்றம் பண்ணாரோ இல்லையோ, உடனே யுத்த பூமிக்கு நடு துரோணாச்சாரியர் விட்ட அம்பால 20,000 பேர் போயிட்டார்கள். தே வத்தியமானா சமரே பாரத்வாஜேன பார்த்திவாக மேதின்யாம் அன்வகீரியந்த வாதனுன்னா இவத்ருமாக. உடனே காற்று ஊழிக்காற்றை போல வீசித்து மரஞ்செடி கொடியெல்லாம் அசைந்தது. சூரியன் மந்தமா பிரகாச ஆரம்பிச்சுட்டார். ஒரு பெரிய தர்மமே விழுந்தாப்புல இருந்தது. அந்த சமயத்தில் பல ரிஷிகள் அங்கு கூடினார்கள். விஸ்வாமித்ரா, ஜமதக்னி, பரத்வாஜோத கௌதம, வசிஷ்டா கஷ்யபோத்ரிச்ச பிரம்மலோகம் நினீஷவ. வசிஷ்டர், கஷ்யபர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி பேர்பட்ட ரிஷிகள் இவ மொத்த பேரும் குருக்ஷேத்திர பூமிக்கு வரார். வந்து துரோணர் முன்னாடி நின்று என்ன காரியம் பண்ணீர், நீர் பிராமணனாக பிறக்க தகுதி உள்ளவரான்னு முதல் கேள்வி. சப்த நாடி ஒடுங்கியே போச்சு. அதில் இந்த கேள்வி கேட்டப்பறம் என்ன இருக்குது, இப்போ நம்மளெல்லாம் பார்த்து கேட்ட இப்போ என்ன இருக்குது, அதனால் ஒன்றும் கவலைப்பட போகிறது இல்லை. இப்போ ஏதோ கேட்டார், இல்லை அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு விடுவோம். ஆனால் அவர் எவ்வளோ பேர் அதுக்கு ரொம்ப நொந்து போயிருப்பாரோ இல்லையோ. அதனால் பார்த்து இந்த ரிஷிகள் அவரை கேட்குறா, ஏனம் அப்ருவன் சர்வே துரோணா மாகாவசோபினம் அதர்மதா கிருதம் யுத்தம் சமயோ நிதனஸ்யதே. நீ தப்பான யுத்தம் பண்ணியிருக்கிறாய். அவர் சொன்னார், அதோ அவன் என் மகன் போனான்னு சொன்னான். மகன் இறந்தது இறந்தாததை பற்றி பேச்சில்லை. நீ வீரத்துக்காக பூமிக்கு வந்திருக்கிறாய். இனி பிராமணனுக்கு இருக்கிற புத்திர சோகம் உனக்காகாது. எப்போ க்ஷத்ரியனா சண்டை போட வந்தியோ, பிள்ளை வெட்டுண்டான்னு கேள்வி பட்டாலும் நீ யுத்த நீதி மாற்றக்கூடாது. எப்போ நீர் மாற்றிட்டீரோ இனிமேல் உனக்கு யுத்தத்துக்கே யோக்கியத்தை கிடையாது. உன் அஸ்திர சஸ்திரத்தை கீழே போடும்னாவா. அதுதான் முக்கியமான கட்டம். துரோணாச்சாரியர் யோசித்து பார்க்குறார். ஒரு பக்கமானா மொத்த ரிஷிகளை சொல்கிறார், தாண்டறதுக்கு மனசில்லை. இன்னொரு பக்கமானா பிள்ளை போன சோகத்தை தாண்ட முடியல. அந்த பிள்ளை போனத்துக்காக வஞ்சனம் தீக்கணுங்கிற எண்ணத்தையும் மாற்ற முடியல. இதற்குள் ஒரு தர்ம சங்கடத்தில் சிக்கினார். வேத வேதாங்க விதுஷா சத்திய தர்ம ரதஸ்யதே பிராமணஸ்ய விசேஷேன தவேதன் நோபபத்தியதே. இது பிராமணனான உமக்கு ஒரு நாளும் பொருந்தாது. நியஸ்ய ஆயுதம் ரணே விப்ர துரோணமாத்வம் சிரம் கிருதாக மா பாபிஷ்டதரங் கர்ம கரிஷ்யசி புனர்த்விஜ. இதை போல பாபம் தரும் செயலை மற்றொரு முறை செய்யாதே. உம்முடைய அஸ்திர சஸ்திரத்தை எல்லாம் கீழே விழும் வையும் என்று கூறினார். சந்தஹ்யமானோ வியதிதா குந்திபுத்திரம் யுதிஷ்டிரம் அஹதம் வாஹதம் வேதி பப்ரச்ச சுதாத்மனாக. தன் பிள்ளையை பறிகொடுத்த துரோணாச்சாரியர், சரி இந்த செய்தி உண்மைதானான்னு தர்மபுத்திரன் இடத்துல கேட்போம். அவன் தான் உண்மை சொல்லுவான். மற்ற பேரெல்லாம் செய்தி உண்மையானு சொல்ல மாட்டா என்று வந்தார். ஸ்திராபுத்திரிகி துரோணஸ்ய ந பார்த்தோ வக்ஷதே அனிருத்தம். ஒரு நாளும் பிருத்தையின் மைந்தனான தர்மபுத்திரன் பொய் கூற மாட்டான் என்று ரொம்ப தெளிவாக இருந்தார். வந்தார், தர்மபுத்திரனை பார்த்து கேட்கிறார். ததோ நிஷ்பாண்டவாமௌர்வீம் கரிஷ்யந்தம் யுதாம் பதிம் துரோணம் ஞாத்வா தர்மராஜம் கோவிந்தோ வியதிதோ பிரவீத். அவர் வந்துட்டே இருக்கிறச்சவே கோவிந்தன் தர்மபுத்திரனை தொட்டார். இப்போதான் அவனுக்கு பரீட்சை. உன்னிடத்துல கேட்கறதுக்காக வராரு. இப்போ என்ன கூற போகிறீர்? நான் தர்மபுத்திரன், ஆகவே தர்மத்தைத்தான் கூறுவேன், உண்மையை கூறுவேன்னார். கூறிண்டே இரும், அவ்வளவுதான் நடக்குமே தவிர நீர் உண்மையை கூறினதுனால நடக்காது. அப்பா அழகான தர்மம் சொல்றார் கண்ணன். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொய்மையும் வாய்மை இடைத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். ரொம்ப நாளாக தமிழர்கள் எழுதி வச்சுருக்கோமோ இல்லையோ, அப்படியே இங்கே இருக்கிற ஸ்லோகம் அது. யத்யர்த்த திவசம் துரோணா யுத்ததே மன்யுமாஸ்திதா சத்தியம் பிரவீமி தேசேனா விநாசம் சமுபைஷ்யதி. இப்போ உண்மையாக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, 6ஆம் நாள் இந்த துரோணர் யுத்தம் செய்தால் உன் சேனை முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே அவர் ஒன்று விட போகிறதில்ல. இத்தனை நாள் பட்ட கட்டமும் போச்சு, பிரஜாரக்ஷணம்னு நீ பேசினதும் போயிடுச்சு. ச பவான் ஸ்திராத்துனோ துரோணாத் சத்யாஞ்சாயோ அனிருத்தம் யச்சா. சத்தியத்தை காட்டிலும் பொய் கூட சிறந்ததான நாள் உண்டு. அனிருத்தம் ஜீவிதஸ்யார்த்தே வதன்ன ஸ்பிருஷ்யதே அனிருத்தைஹி. ஒருத்தர் உயிரோடு இருக்கணும், உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவது தப்பில்லை. தார்மிகனுடைய உயிரை காப்பாற்றணும், அதர்மத்தில் இருக்கிறவனுடைய உயிரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யே கூறினாலும் அது உண்மையினிடத்தில் தான் கொள்ளப்படும். ஆகவே தர்மபுத்திரா நான் சொல்கிறபடி சொல்லும் என்று கண்ணன் அவருக்கு சொல்லி கொடுத்தார். சரின்னு ஏற்றுக்கொண்டான். சத்வம் கோவிந்த வாக்கியானி மானயஸ்வ ஜெயைஷினா. நான் வெற்றி பெற்றாகணும். அந்த விஷயத்தில் யுதிஷ்டிரன் தெளிவாக இருந்துட்டான். இப்போ அர்ஜுனனானா பண்ணியிருக்க மாட்டான். அதை பண்ணாது யுதிஷ்டிரன் என்ன பண்ணாலும் யுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கான்னு பேர் வாங்கிவிட்டான். யுதிஷ்டிரனை யுத்தத்தில் ஸ்திரமாக இருப்பவன் யுதிஷ்டிரன். சரி நீ சொன்னபடிக்கு செய்கிறேன். அஸ்வத்தாமா ஹதஹா. அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான். குஞ்சரஹா ஆனை அப்படின்னு குரலை தாழ்த்தினுட்டான். அஸ்வத்தாமா ஹதஹான்னு சத்தம் போட்டு சொன்னான். ஆனேன்னு சேர்த்து சொல்லிட்டான். அப்போ பொய்க்கு பொய்யாச்சு, உண்மைக்கு உண்மையும் ஆச்சு, ரெண்டும் ஆயிடுச்சு இல்லையோ. அதனால் அஸ்வத்தாமா ஹதஹான்ற வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு
குஞ்சரஹான்னு பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சங்கத்தை எடுத்து ஊதியிருக்கா. அது ஊதவே குஞ்சர சப்தம் யாருக்கும் காதலையும் விடலை. இதை அவன் பண்ணி குஞ்சரஹான ஆனே அதை பண்ண உடனே இது வரைக்கும் தர்மபுத்தனுடைய தேர் பூமியிலேருந்து 4 அங்குலம் உயரத்தில் தான் ஓடுமா. பூமியில் அவன் தேரே ஓடாதான். அந்த உயரத்தில் ஓடிந்தது தடக்குன்னு கீழே விழுந்து பூமியில் ஓட ஆரம்பிச்சுடுது. இதுதான் அவனுக்கு வச்சுக்கப்பட்ட பெரிய பரீட்சை. அப்போ தர்மபுத்திரன் பயந்தான். பூமியில் ஓடிவிடுத்தே இது வரைக்கும் நான் 4 அங்குலம் உயரத்தில் ஓடிந்தேனேன்னா ஓடுறதே பார். அதை பார்த்துக்கோ. நீ 4 அங்குலம் உயரம் பூமியில் ஓடித்து மேலே ஓடித்துந்தேன்னா இருக்கவே மாட்டே நீ. அதற்காகத்தான் உனக்கு இந்த உபாயத்தை சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தஸ்ய பூர்வம் ரதா பிருத்திவியா சதுரங்கலம் உச்சிரிதா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியிலேருந்து 4 அங்குலம் உயரத்தில் ஓடினதுதான். பபூவைவம் ச தேனோக்தே தஸ்ய வாஹா ஸ்பிருஷன் மஹீம். இந்த பொய்யை சொன்ன உடனே சட்டென்று கீழே தாழ்ந்தது ரதமக்னபுரம். ரதமக்னபுரம்னு தேரழுந்தூர். தேரெழுந்தூர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. ஆமருவி அப்பன் திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா செய்ய சுடராழி வல்லாய் என்று 40 பாசுரங்கள் திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு தொடங்கி தேரெழுந்தூர் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதே போல் திருநெடுந்தாண்டகத்திரியும் தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதே நீ போ. ஒரு பறவையை தூது விடுறார். நீ அவனிடத்துல போய் நீ மருவி அஞ்சாதே நின்னோர் மாது நின் நயந்தாளென் நிறையே இயம்பிக்கானே என்று பறவையை தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் கோசகன் அந்த பெருமாள் பேர். தேர் அழுந்தூர் உபரிசரவசுன்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய தேர் அழுந்தினதுனால ரதமக்னபுரம். தேரெழுந்தூர்னு பேர். திருவிந்தளூர் வேறே, தேரெழுந்தூர் வேறே. திருவிந்தளூர் இருக்கிறது மாயவரத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் தேரெழுந்தூர் சற்றே தள்ளி உள்ளது. நடுவில் பெருமாள் கோசகன், ஒரு பக்கத்தில் பிரகலாதன், இன்னொரு பக்கத்தில் கருடன். அந்த ஊரில் கர்ப்பகிரகத்தில் உபயநாச்சி மாதிரியே கிடையாது. பெருமாள் கோசக பெருமாள் தேவநாயகன் எழுந்துள்ளிருப்பார். தேவராஜ பெருமாள் ஒரு பக்கத்தில் பிரகலாதன், ஒரு பக்கத்தில் கருடன். அதனால் ஆச்சரியமான திவதேசம். ரதமக்னம்ங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ இந்த கதைக்கு அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லை. தேர் அழுந்தி தொல்லியும். அதனால் அந்த ஊர்லேயும் தேர் அழுந்தித்து இங்கேயும் தர்மபுத்திரனுடைய தேர் அழுந்தி. யுதிஷ்டிராத் து தத்வாக்கியம் ஸ்ருத்வா துரோணோ மகாரதா புத்திர ஸ்வசனசம் தத்தா நிராசோ ஜீவிதோ பவத். இனிமேல் இவன் வார்த்தை உண்மையாக கேட்டுட்ட பிற்பாடு நாம் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தன் அஸ்திர சஸ்திரங்களை துரோணாச்சாரியர் கீழே போட போனார். ஒரு பெரும் சண்டை மூண்டது. தர்மபுத்திரன் சொல்லியிருக்கானேங்கிறது புத்தியில் சுற்றி வருது. ஆனால் எதிர்த்து வருபவர்களோட மட்டும் யுத்தம் புரிந்து கொண்டே இருக்கிறார். மனசானா பிள்ளை போயிட்டான் என்கிற ஸ்லோகத்திலே இருந்தது. கடைசியில் பீமசேனன் பக்கத்தில் வந்தார். இப்படி பிள்ளை போன பிற்பாடு சண்டை போட்டுருக்கிறேன் நீர் பிராமணரான்னா. நீர் தானே சொன்னீர் என் மகன் இறந்த பிற்பாடு எல்லாத்தையும் கீழே போட்டுடுவேன்னுட்டு. ஆனால் இப்படி நடந்துக்கிறீரே. சாத்வசஸ்யசு தற்கர்ம திருஷ்டுவா துரியோதனாதயா சைனேயம் சர்வத குருத்தா வாரயாமாசு ரஞ்சசா. துரோணர் அருகே பீமன் வந்தான். ஏஷோஹி பார்ஷதோ வீர பாரத்வாஜேன சங்கதா கடதேச்ச யதாசக்தி பாரத்வாஜஸ்ய நாசனே ததச்சதுர்திஷன் சைன்ய துருபதஸ்ய அபிசம்பிருதா. 4 பக்கத்தில் ஆங்காங்கு சேனை ஓட ஆரம்பிச்சது. அவர் போட்ட கோரமான யுத்தத்திலே பெரும் நாசம் ஏற்பட்டது. அப்போ பீமன் அருகே போய் எதி நாம ந யுத்தேரன் சிக்ஷிதா பிரம்மபந்தவா ஸ்வகர்மபிர் அசுந்தட்டா நஸ்மக்ஷத்திரம் க்ஷயம் விரஜேத். நீ க்ஷத்ரியன் நாங்கள் போரிட்டு இருக்கோம். பிள்ளை போனால் துக்கப்படாத க்ஷத்ரியன் போரிடுவான். பிள்ளை போனப்புறம் நீர் சண்டை போட்டுருக்கிறே. பிராமண தர்மத்தை விட்டுட்டீரா? வர்ண தர்மத்தை மீறினா எந்த நரகம் கிடைக்கும்னு உமக்கு தெரியுமா என்றெல்லாம் பீமசேனன் பேச, அதுக்கு மேலே அவரால் பொறுக்க முடியாமல் இதி தத்திர மகாராஜ பிராக்ரோஷத்து திரௌணிமேவச்ச. இனி நம்மால் தாங்காது. கையில் இருக்கிற சாஸ்திரத்தை கீழே போட்டுட்டார். யஸ்யார்த்தே சாஸ்திரமாதாய யமபேக்ஷன ஜீவசி. யாருக்காக அஸ்வத்தாமாவுக்காக சண்டை போட்டிருக்கீர்? அவனே போட்டான். போனப்புறம் உம்ம கையில் சஸ்திரத்தை வச்சு என்ன பண்ண போறீர் என்று பீமசேனன் கேட்டான். சாஸ்திரத்தை கீழே வச்சுட்டார். அவன் வைத்தது காரணமாய் திருஷ்டத்யும்னன் இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் காத்திருந்தார். ஏற்கனவே திருஷ்டத்யும்னனை பெற்றதே துருபத மகாராஜா பெற்றிருக்கிறதே இவரை பழி தீர்க்கிறதுக்காகத்தானே. இவருக்கு அவருக்கு ஏற்கனவே சண்டை இருந்தது. ஒன்றா படித்தார்கள். படித்த சமயத்தில் இவர் ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். துருபத மன்னவன் நான் பாதிராஜ்யம் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். இவர் கல்யாணம் ஆன பிற்பாடு அவனிடத்துல போய் கேட்டார். அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னால் அன்னிலேருந்து கோபம். வஞ்சம் தீர்ப்பதற்காக அர்ஜுனனுக்கு நன்னா தயார் பண்ணி சிஷ்ய பிள்ளையை அனுப்பிச்சு அவனை ஜெயித்து கட்டி கொண்டு வந்து பாதி ராஜ்யத்தை இவர் கொடுத்தார் அப்படிங்கிற கதை கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ. பாரத கதை. ஆனால் கொஞ்சம் நாள் போட எப்போவோ கேட்டாப்புல இடும். தத்தோக்த்வா யோகமாஸ்தாய ஜோதிர்பூதோ மகாதபாக
புராணம் புருஷம் விஷ்ணும் ஜகாம மனசாபரம். தன் அஸ்திரத்தை கீழே வச்சார். தேரிலேயே யோகத்தில் அமர்ந்தார். விஷ்ணு புராதனமான தெய்வத்தை நினைத்தார். கையில் கத்திய திருஷ்டத்யும்னன் எடுத்தான். இவர் அஸ்திரத்தை கீழே போட்டிருக்கார், இதுதான் தருணன் என்று ஓடி அவனை வெட்டுவதற்காக வந்தான். வந்தவன் வெறுமை இல்லை, அந்த துரோணாச்சாருடைய தலைக்குடுமையை இடது கையால் பிடித்தான். பிடித்து தூக்கி தன்னுடைய கத்தியால் சீவி விட்டான். அது கண்டு அர்ஜுனனுக்கு கடும் கோபம். விமேஷா நிமேஷ மாத்திரேணச்ச தஜ்ஜோதிஹி அந்தரதீயத ஆசீத் கிலகிலா சப்தா பிரகிருஷ்டானாம் திவௌகசாம். ஆனால் அவன் வந்து வெட்டுவதற்கு ஒரு நிமிஷம் முன்பாகவே அவர் உடலிலிருந்து ஒரு ஆத்ம ஜோதிஷு புறப்பட்டு நேர சொர்க்கத்தை நோக்கி போடுது. அதை பார்த்து எல்லாரும் ஹாஹான்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே, அந்த சந்தர்ப்பத்தையே பயன்படுத்தி கொண்டு திருஷ்டத்யும்னன் வந்தான். வந்து கத்தியை வீசினான். வீசின வேகம் கீழ் விழுந்தது. விதுன்னாங்கம் சரவ்ராத்தை ஞாசுதம் அகிருத ரக்ஷகம் திக்ருத பார்ஷதஸ்தம் து சர்வபூதைஹி பராமரிஷத் சோணிதேன பரிக்லின்னா ரதாத் பூமி மதாபதத். பட்டவுடன் ரத்தம் துளித்தது. தலை உருண்டு கீழே விழுந்தது. அந்த தலையை கூட கீழே போறாமல் திருஷ்டத்யும்னன் கையிலேயே எடுத்து கொண்டு போய் கௌரவர்கள் முன்னே புகட்டான். துரோணஸ்து திவமாஸ்தாய நக்ஷத்திர பதமாவிஷத் அகமேவ ததாத்ராட்சம் துரோணஸ்ய நிதனம் நிருப ரிஷே பிரசாதாத் கிருஷ்ணஸ்ய சத்யவத்யா சுதஸ்ய ச. அப்ப சஞ்சயன் சொல்றார், ஆத்ம ஜோதிஷு புறப்பட்டு எங்க போய் சேர்ந்ததுன்னு வியாச பிரசாதத்தால நான் தான் பார்த்தேன் திருதராஷ்டிரா. வேற யாரும் அதை பார்க்கல. அவர்களுக்கெல்லாம் மேலே போச்சுன்னு தெரியும். அந்த ஜோதிஷு எது வரைக்கும் போய் சேர்ந்தது, எங்க அடைந்ததுன்னு முதற்கொண்டு நான் பார்த்தேன் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனிடத்தில் கூறினதோடே துரோண வத பருவா முற்றிற்று. இனி துரோண பருவத்தில் கடைசி பருவம் நாராயண அஸ்திர மோக்ஷ பருவா. நாராயணாஸ்திரத்தை அஸ்வத்தாமா விடுக்கிறான். அனைவரையும் அழித்து விடேன், என் தந்தை இவன் அழித்தான், அதுவும் கபட யுத்தத்தாலே யுத்த சாஸ்திரத்துக்கு புறம்பாக அழித்தான். இவர்கள் மொத்த பேர் என்ன அழிச்சுடுவேன் அஸ்வத்தாமா சூளுரைத்து பெரும் போர் மூண்டது. நாராயணாஸ்திரத்தை விடுக்கிறான். அந்த அஸ்திரத்திலேருந்து எல்லாரையும் ரட்சிக்கணும் இல்லையோ. அசட்டுத்தனமாக பீமசேனன் மட்டும் நடந்து கொண்டான். மற்ற எத்தனை பேருக்கும் அதனுடைய பெருமை தெரிஞ்சது. அது அத்தியாயத்தில் சொல்றார். சத்மனா நிகதம் ஸ்ருத்வா பிதரம் பாபகர்மணா பாஷ்பேண ஆபூர்ஜத திரௌணி ரோஷேணச்ச நரரஷவ. தன்னுடைய தந்தை அழித்தார், தந்தை போயிட்டாருங்கிறத கேள்விப்பட்ட அஸ்வத்தாமாவுக்கு கோபம். நாராயணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி துரியோதனனுக்கு வேண்டிய நல்லதை செய்வோம் என்று துரியோதனிடத்திலே சூடுரைத்தான். தன் வில்லெடுத்தான், அம்ப பூட்டினான், அஸ்திரத்தை மந்திரித்தான். நாராயணாயமே பித்ரா பிரணம்ய விதிபூர்வகம். என் தந்தையை வணங்குகிறேன், நாராயணனை வணங்குகிறேன். தந்தையிடத்தில் என் பக்தி உண்மையாக இருக்குமானால் இது போய் அனைவரையும் அழிக்கட்டும். உபஹார புராதத்தா பிரம்மரூப உபஸ்திதா. பிரம்மாவே எனக்கு ஏற்கனவே இதை கொடுத்திருக்கிறார். தம் ஸ்வயம் பிரதிகிருஹ்யாத பகவான் ச வரந்ததௌ வவ்ரே பிதாமே பரமமஸ்திரம் நாராயணன் ததா. என் தந்தைக்கு இந்த நாராயணாஸ்திரம் கிடைச்சது, அவர்தான் எனக்காக கொடுத்துள்ளார். இத்தை எய்ய போகிறேன் எய்தான். எய்த உடனே அதுவே அதுங்கிட்டேருந்து 100 கதை, அதுங்கிட்டேருந்து 1000 வில்லு, அதனிடத்திலேருந்து எல்லா விதமான பன்றிகளோ ஓணான்களோ அதுவோ என்னென்ன உண்டோ அந்த அஸ்திரத்திலேருந்து மொத்த ஆபத்தும் வளர்றது. அவன் விட்டுருக்கிறது ஒரே அஸ்திரம் தான். அந்த அஸ்திரம் ஒரு முகமாக ஒத்தத்திலையும் போய் அழிக்க போகிறது. பெரும் சூறாவளி ஏற்பட்டது.